வணக்கம் மரபணு சொந்தங்களே. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பேசிடலாம். இன்க்ரீஸ்ட் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. கழுத்துக்கு பின்னாடி நீர் கோர்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கருவுக்கு ஸ்கேன் பண்றப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மேஜர் அப்னார்மாலிட்டியா? இதை எப்படி எவாலுவேட் பண்றது, இதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். நான் டாக்டர் பிரதீப் குமார், மரபணுவியல் மருத்துவர். இது உங்களுடைய ஃபேவரட் மரபணு சேனல். இந்த இன்க்ரீஸ்ட் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படிங்கிறது 11 to 14 வீக்ஸ்ல பண்ணக்கூடிய என்டி ஸ்கேன்ஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங். இந்த ஃபைண்டிங்கை பார்த்த உடனே எல்லாருமே பயந்துருவாங்க. இது ஏதோ மேஜர் அப்னார்மாலிட்டி போல இருக்கு அப்படின்னு பயந்துட்டு சில நேரங்கள்ல அந்த கருவை கலைக்கிற முயற்சிகள் எடுக்கிறது கூட நாங்க பார்த்துருக்கோம். இன்க்ரீஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சினா என்ன, அதை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இன்க்ரீஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னா கழுத்துக்கு பின்னாடி நீர் கோர்த்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது புதுசா வந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இன்க்ரீஸ்ட் அதாவது அளவுல அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த நீர் கோர்க்கிறதுங்கிறது ஒரு அளவு வரைக்கும் நார்மல். 3.5 மில்லிமீட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். முக்கியமா நாங்க எடுத்துக்கிறது சென்டைல்ஸ் அப்படிங்கிறது தான். மோர் தென் 99 சென்டைல் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்க எவாலுவேட் பண்றது உண்டு. ஸோ நார்மலா ஒரு நீர் ஓட்டம் அங்க இருக்கும், அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபைண்டிங்கே ஒழிய இதுல ஏதோ புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு ஹார்ட்ல ஓட்ட, பிரெயின் சரியா வளரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்னார்மாலிட்டி கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல தெரியுது, இது என்னன்னு எவாலுவேட் பண்ணி பாருங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இன்க்ரீஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. சரி, இந்த இன்க்ரீஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சிக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த இன்க்ரீஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி இருக்குது அப்படின்னா அது அப்நார்மல் பேபி கிடையாது. இந்த குரூப்ல நார்மல் பேபிஸும் இருப்பாங்க. இது ஒரு சின்ன வேறுபாடாக கூட இருக்கலாம். லேட்டர் ஆன் இது மறைஞ்சும் போயிடும். இன்னொரு குரூப் ஒரு ஜெனடிக் அப்னார்மாலிட்டியோட ஆரம்ப அறிகுறியாக இது இருக்கலாம். அல்லது நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரலா ஹார்ட்லயோ அல்லது வயிற்றுலயோ டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா மாதிரியான ஒரு அனாமலி, ஒரு பிறவி குறைபாடு, அதுக்குரிய முதல் அறிகுறியாகவும் இது இருக்கலாம். 12வது வாரத்துல இப்படி ஒரு ஃபைண்டிங் நமக்கு கிடைக்கிறப்போ இந்த குழந்தை நார்மல் குழந்தையா இருக்க போகுதா, ஜெனடிக் ப்ராப்ளத்தோட இருக்க போகுதா, அல்லது ஏதாவது ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டிஸ் வரப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாம ப்ராப்பரா இந்த ஃபீட்டஸை எவாலுவேட் பண்ண வேண்டியது அவசியம். என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்? மோர் தென் 99 சென்டைல் என்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொரியானிக் பில்லர் சாம்பிளிங் சொல்லக்கூடிய நஞ்சு கொடி பயாப்சி எடுத்து அதுல குழந்தையோட மைக்ரோ அரே அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்டா தான் நாங்க கன்சிடர் பண்றோம். கூடவே கொஞ்சம் டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த ரிசல்ட் 16வது வாரத்துல வரும். அந்த நேரத்துல திரும்ப ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இந்த ரிசல்ட்லயே ஒரு அப்னார்மாலிட்டி கிடைச்சிருச்சுனாலோ அல்லது அந்த ஸ்கேன்ல ஒரு அப்னார்மாலிட்டி கிடைச்சிருச்சுனாவோ எங்களால கொஞ்சம் டயக்னோசிஸ் கிட்ட போக முடியும். ஒருவேளை இந்த டெஸ்டும் நார்மல், அந்த ஸ்கேன்ஸும் நார்மல் அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்டிங் தேவையா அப்படிங்கறத ஃபேமிலி ஹிஸ்டரியை வச்சு, அம்மா அப்பா அந்த சைட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கறத வச்சு முடிவு பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் என்ன தேவைப்படலாம்? ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங் அப்படிங்கிற அந்த சின்ன மரபணுக்களுக்குரிய டெஸ்டிங் தேவைப்படலாம். ஆனா இது தேவையா என்னன்ற முடிவை நாங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். நாங்க பண்ற ஜெனடிக் டெஸ்டிங்ல, மைக்ரோ அரேல அல்லது ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங்ல அல்லது பண்ற ஸ்கேன்ல ஏதாவது ஒரு அப்னார்மாலிட்டி தெரிஞ்சது அப்படின்னா ஓகே, இந்த பிரெக்னன்சி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். அது ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எல்லா டெஸ்ட்டுமே நார்மல், ஸ்கேன்ஸும் நார்மலா இருக்குது அப்படின்னா இந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த இன்க்ரீஸ்ட் என்டி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஃபைண்டிங், அது ஏதோ ஒரு சாதாரண அறிகுறி, அதனால எந்த பாதிப்புகளும் குழந்தைக்கு ஏற்படாது அப்படின்ற முடிவுக்கு நம்மளால வர முடியும். இந்த இன்க்ரீஸ்ட் என்டில வெறும் திக்னஸ் மட்டும் இருக்கிறது உண்டு, அல்லது உள்ள செப்டேஷன்ஸோட இருக்கிறது உண்டு. ஸோ இந்த செப்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மரபணு குறைபாடுகளுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதே நேரத்துல என்டியோட அளவை வச்சு கூட அவுட்கம் நம்மளால சொல்ல முடியும். சரி, ஒரு 4.5 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் தான் என்டி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட நார்மல் அவுட்கம் கூடிய வாய்ப்புகள் 70% மேல இருக்கு. இதுவே 6.5 மில்லிமீட்டர்ஸ் மேல ஒரு என்டி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சிவியரான அளவு. அநேகமா இந்த குழந்தைக்கு நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்க நார்மல் குழந்தைக்குரிய வாய்ப்புகள் 15% அப்படிங்கிற அளவு குறையும்.
NT எந்த வேல்யூ இருந்தாலும் அது செப்டேட்டடாக இருந்தாலோ நான் செப்டேட்டடாக இருந்தாலோ இது எதனால வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த குழந்தைக்கு நம்ம சரியான விதத்துல முடிவுகள் எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைக்கு எதனால அந்த இன்க்ரீஸ்ட் NT வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த பிரெக்னன்சில இது ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, அதை எப்படி தடுக்கிறதுங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். சோ இன்க்ரீஸ்ட் NT அப்படின்னாலே பயந்துக்காதீங்க. அதை நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எவாலுவேஷனோட எண்டுல அந்த குழந்தை கம்ப்ளீட்லி நார்மல் குழந்தையா கூட இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, அடுத்த குழந்தைக்கும் எங்களால ப்ராப்பரா உங்களை கைட் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸ்ட் NT இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் ஜெனடிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெளிவான ஐடியா வந்ததுக்கு அப்புறம் பெரிய முடிவுகளை எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் see you soon. Bye.